மாலை நேரம். பகுதி 28. தன்னை அவனிடமிருந்து கஷ்டப்பட்டு பிரித்து விலக்கி எழுந்து நின்றவள், ராஜ், நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள். நான் உங்க காதல் என அவள் சொல்லும் போது எழுந்து நின்றவன், ஸ்டாப் இட், எனக்கு உன் மேல காதல் எல்லாம் இல்ல, நீ சொன்ன மாதிரி வெறும் காமம் மட்டும்தான். இனிமே நான் நடிக்கிறதா இல்லை என அவளது கைகளை வலிமையாக பற்றி தன்னருகே இழுத்தான். அவனது வார்த்தைகளில் இருந்த சினத்தை உணர்ந்தவள் அவனது கோபம் நியாயமானது என புரிந்து கொண்டாள். அவன் ஆசையாக தன் காதலை உணர்த்திய போது அதை புரிந்து கொள்ளாமல் இருந்ததற்காக தனக்கு இந்த தண்டனை தேவை என நினைத்து கொண்டாள். அவனது அளவற்ற காதலை பிரதிபலிக்காமல் அவனை சந்தேகப்பட்டது தன் தவறு என வருத்தத்துடன் உணர்ந்தாள். அவன் மென்மையாக அணைத்து தன்னை நிகழ்த்திய போது அதை உதறி தள்ளி அவனை வார்த்தைகளால் காயப்படுத்தியதை நினைத்தாள். மனம் ஒத்து இணைவதற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நிராகரித்து விட்டு இப்போது அதற்காக ஏங்குவது முட்டாள்தனமாகப்பட்டது. அவளது முகத்தை அழுத்தமாக பற்றி நிமிர்த்தியவன் அவளது கண்களில் இருந்த அளவற்ற சோகத்தையும் ஆறாக பெருகிய விழி நீரையும் கண்டவுடன் அவளை உதறி கெட் லாஸ் பிரத்யக்ஷா என மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பியவன் தன் கைகளால் அழுத்தமாக முடியினை பின்னால் தள்ளினான். அவன் கெட் லாஸ்ட் என்று சொன்னதில் அதிர்ந்தவள் அவன் பிரத்யக்ஷா என்று அவளை அழைத்ததில் சுக்கு நூறாக உடைந்தாள். அவன் தன்னை முழுவதுமாக வெறுத்து விட்டான் என நினைத்தவளுக்கு கால்கள் பலம் இழந்து கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தன. விழுந்து விடாமல் இருக்க அவன் மேல் சாய்ந்து அவனை பற்றி கொண்டாள். அவள் தன்னை மறுபடியும் சமாதானப்படுத்துவதாக எண்ணி அவன் வேகமாக உதற அவள் வேகமாக தரையில் மோதி விழுந்தாள். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பியவன் அவள் கீழே விழுந்திருந்த நிலையை பார்த்து பதறி போனான். அவள் அருகே முழந்தாளிட்டு அமர்ந்து பிரஷா பிரஷாமா என நடுங்கும் கூறலில் அவளை தூக்கி தன் மடியில் கடத்தி கொண்டான். அவளது முகத்தை தன் நெஞ்சோடு அணைத்து ஐ எம் சாரி, உன வேணும்னு தள்ளி விடல, தலையில எங்காவது அடிபட்டுருச்சா என அவள் தலையை மென்மையாக தடவி காயப்பட்டிருக்கிறதா என பார்த்தான். அவனது அலைப்புறுதலை பார்த்தவள் காயம் எதுவும் படவில்லை என தலையசைத்து மறுத்தாள். மெதுவாக அவனது அணைப்பிலிருந்து விலகி எழுந்தவள் கதவை நோக்கி நடக்க அவளது இடையை பின்னால் இருந்து மென்மையாக அணைத்து அவளது தோள்களில் முகம் புதைத்தான். அவள் எந்த உணர்வையும் காட்டாமல் அப்படியே நிற்க அவனது கைகள் சற்றே முன்னேறி அவளது வயிற்றில் படிந்து அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டது. அவனது உதடுகள் அவளின் மென்மையான கழுத்தில் உரசி கன்னங்களில் முத்தமழை பொழிந்தன. அவள் மேனி எங்கும் மின்னல் பாய்ந்து இரத்த ஓட்டத்தின் வேகத்தை அதிகரித்தன. இதயம் படுபடக்க தன் மேல் படிந்திருந்த அவனது கைகளை பற்றி கெஞ்சும் குரலில் ராஜ் பிளீஸ், எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள். எதுவும் பேசாமல் அவளை தன் மேல் சாய்த்து மெத்தையில் அமர்ந்தவன் ஓகே 5 நிமிஷம்தான் என வாட்சை பார்த்துவிட்டு அவளது விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டான். ராஜ், ஐ எம் வெரி சாரி, நான் உங்க காதலை புரிஞ்சுக்கல என சொல்லும் போது அவளது விரல்களை உயர்த்தி தன் உதடுகளால் உரசினான். ராஜ், உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க மூணார்ல என்ன கிண்டல் செஞ்சதை சீரியஸா எடுத்துட்டு நீங்க என்ன செஞ்சாலும் தப்பாவே பார்த்தேன். நீங்க என்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அந்த உணர்வே தோன்றியதாலதான் உங்ககிட்ட இருந்து விலகி விலகி போனேன் என்றாள். அவளது கைகளில் இருந்து தன் விரல்களை பிரித்தவன் அப்பயே என்ன கல்யாணம் செய்ய சம்மதிச்ச என கேட்டான். எனக்கு எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல. முதல்ல உங்களை மூணாறு பாலத்துல பார்த்ததுல பெருசா ஒண்ணும் தோணல. ஆனா மறுநாள் உங்களை வரையாடு போட்டோ எடுக்கிற இடத்துல பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீங்க ஸ்ருதியோட பேசினது எனக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத உணர்வை ஏற்படுத்திச்சு என சொல்லும் போது அவளது காது மடல்களை தன் உதடுகளால் உரசி ஸ்வீட்டி, அதுக்கு பொறாமைன்னு பேர், ஜெல்லஸ் பொசசிவ்னஸ்னு கூட சொல்வாங்க என்றான். அவளது உணர்வுகள் அலையாக மறுபடியும் எழும்ப ராஜ் பிளீஸ் என்ன பேச விடுங்க, நீங்க அன்னைக்கு டின்னர்ல என் எடைய பற்றி பேசினது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது எனக்கு என்றாள். ஹே, உனக்காக நான் புது டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்து அசத்தலான்னு வந்தேன், நீ ஆனா என்ன பார்க்காம வாசலையே பார்த்துட்டு இருந்த, சரி கடுப்பாயிட்டேன். நீ திரும்பவும் அதே ஜூன்ஸ் குர்த்தால வந்ததுல இன்னுமே எரிச்சல் ஆயிட்டேன் என்றான். என்கிட்ட சாரியோ சல்வாரோ அப்ப அங்க இல்ல, மூணார்ல இருந்து வந்த உடனே டைட்டிங் ஜாகிங் என்று உடல் எடையை குறைச்சேன் என்றவளிடம். எனக்காகத்தானே என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தானே குறைச்ச என கேட்டவனிடம் இல்லை என மறுத்தவளை கண்களுக்கு நேராக பார்த்து புருவத்தை உயர்த்தி கேட்க அவன் மார்பில் வெக்கத்தால் முகம் புதைந்தாள். லேசாக விசில் அடித்தவன் நான் சொன்னதாலதான் நீ எடை குறைச்சிருப்பேன்னு உன்னை ஆகாஷ் ஆபீஸ்ல போர்க்கும் போதே நினைச்சேன் என்றான். நீங்க 3 மாசம் நடுவுல எங்க காணாம போனீங்க என கேட்டாள். பந்திப்பூர் சரணாலயத்துல புலி ஒண்ணு குட்டி போடும் நிலையில இருந்தது. அதை பதிவு செய்ய ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருந்ததால போக வேண்டியதா போயிடுச்சு.
சுரேஷோட போன் நம்பர் என்கிட்ட இருந்ததால உன்னை எளிதில திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். 3 வருஷமா அண்டார்டிகால பென்குயின படம் எடுக்கணும்னு இந்தியன் நேவி கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். பந்திப்பூர்ல இருக்கும்போது அவர்களின் அழைப்பும் வர அங்கே செல்ல வேண்டியதாயிடுச்சு. அது பென்குயினின் இனப்பெருக்க காலம் வேற, அதனால மறுக்க முடியாம அங்க போனேன் என்றான். அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பார்த்ததும் முகம் திருப்பத்திற்கு அதுதான் காரணமா என பிருத்விராஜ் கேட்க அவன் மார்பில் செல்லமாக குத்தினாள். உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு நீ ஒரு தேவதை மாதிரி இருந்த. உன்னை முதல்ல சாரியில பார்த்ததுல ஒரு நிமிஷம் அசந்து நின்னுட்ட என்றவனிடம், ஆமா பார்த்தேன், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆகாஷ் இருக்கும் போதே நீங்க என்ன அப்படி உத்து பார்த்துட்டு இருந்தீங்க என்றாள். ஆமா, 3 மாசம் காய்ந்து போய் வந்தவனுக்கு தேவியோட தரிசனம் கிடைச்சா அப்படித்தான் இருக்கும். ஆகாஷ் ஏதாவது கேட்டிருந்தா பாத்துக்கோ, இதுதான் என் வைஃப் என அப்போதே சொல்லி இருப்பேன் என்றான் பிருத்விராஜ். நினைத்து கொண்டவளாக, சுரேஷ் போன் பண்ணினா சுகிமா ஸ்ருதிய மருமகளா ஒத்துக்கிட்டாங்க என்றவன், அப்பாடி அவன் காதலுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் ஏன் ஹனிமூனுக்கு எடுத்துக்கிட்டதுதான் மிச்சம் என்றான் பிருத்விராஜ். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியாத முட்டாள் இல்ல என்றவளிடம், நம்ம காதலியே ஒன்னால புரிஞ்சுக்க முடியல, இதுல அவங்க காதல வேற புரிய வைக்கணும்னு ஏன் எனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு விட்டுட்டேன் என்றான். ராஜ், எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா என கேட்டவளிடம், ஒரு ஆள் 2 நாளா எப்படி இருக்கான், சாப்பிட்டானா தூங்கினானா ஒரு கவலையும் இல்ல, ஜாலியா ஆபீஸ் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு லீவு நாள்ன ஒண்ணு புருஷனை காணோன்னு மெதுவா இங்க வந்திருக்க, ஒன்னு என்ன செய்யறது என கடுமையாக கேட்டான். சாரி ராஜ், தப்பு உங்க மேலதான் இருக்கு, நீங்க தான் வந்து சாரி கேட்கணும்னு நினைச்சு நான் அப்படியே என்றவளிடம், எப்படி மேடம் தப்பு செய்யறதெல்லாம் நீங்க, சாரி மட்டும் நாங்க கேட்கணுமா என்றவனிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் தலை குனிந்தாள். அவளது முகத்தை கைகளில் ஏந்தியவன், கொலப்பசி விட்டா ஒன்னையே சாப்பிட்டுருவேன் என்று சொல்ல அவன் சொல்லியது என்னவென்று புரிந்து அவன் தோள்களில் சாய்ந்தாள். மதிய உணவை இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். ராஜ், எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் என்றவளிடம் என்னவென்று பூர்வத்தை உயர்த்தி கேட்டான். நீங்க மூணார்ல என்ன ஸ்ருதியோட போட்டோ எடுக்க மாட்டேன்னு ஏன் சொன்னீங்க என கேட்டாள். உன்னை முதல்ல எடுக்கிறது ஸ்பெஷலா தனியா எடுக்கணும்னு நினைச்சேன், அதனால மறுத்துட்டேன் என்றான். அதுக்கு பிறகு நீங்க ஏன் என்ன போட்டோ எடுக்கவே இல்லை, மால்டீவ்ஸ்லயும் எடுக்கல, அமிர்தா அண்ணன் பாட்டியிலையும் செல்ஃபி தானே எடுத்துக்கிட்டோம் என கேட்டவரிடம் உள்ளே போய் அவனது லேப்டாப்பை எடுத்து வந்தான். அலிமதா கடற்கரையில் அவள் அமர்ந்திருந்த போதும் கடல் வானுடன் சேர்த்து அவளை வண்ணமயமாக எடுத்திருந்த படங்களை காண்பித்தான். முதல் 3 நாட்களும் அவளை விதவிதமாக கேண்டிட் ஷாட்ஸ் எடுத்திருந்தான். தன்னை அத்தனை அழகாக அவளே அதுவரை பார்த்ததில்லை. கடலை பார்த்தபடி உயரத்திலிருந்து எடுத்த போட்டோவை காண்பித்து, இதை எப்படி எடுத்தீங்க என கேட்டாள். ஏர் டாக்ஸி என்று சொன்னவுடன் அவனது கன்னத்தில் தன் இதழை பதித்தாள். அலிமதாவில் அவன் வருவதற்கு தாமதமான மாலையும் அண்ணியின் பார்ட்டிக்கு செல்லும் முன்பும் அவன் கேமராவில் எதையோ தீவிரமாக பார்த்தது நினைவில் வந்து போனது. ராஜ், நாம வீட்டுக்கு போகலாம், அண்ணா அண்ணி கவலைப்படுவாங்க என பிரத்யக்ஷா சொல்ல சரி என்றவன் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தவர்களை கூர்மையாக பார்த்தனர் ஆகாஷும் அமிர்தாவும். பிருத்வியின் சிரிக்கும் கண்களும் பிரத்யக்ஷாவின் சிவந்த கண்களும் மொழி இல்லாமல் இருவருக்கும் அனைத்தையும் உணர்த்தின. பிருத்வி, மூணார்ல ஒரு டீ எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, நம்ம லீகல் அட்வைசர் ஏற்கனவே போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க, நீ நாளைக்கு கிளம்பி போய் திங்கட்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுறியா என கேட்ட ஆகாஷ் அவளிடம், இது நீ கொடுத்த டீ எஸ்டேட் ப்ரொபோசல் தான் என்றான். இன்றைக்குத்தான் இருவரும் மனம் திறந்து பேசியிருக்கிறோம், எப்படி இப்போதே இவளை பிரிந்து கிளம்புவது என பிருத்விராஜ் யோசித்தான். அவன் யோசிப்பதை உணர்ந்த பிரத்யக்ஷா, ஆபீஸ்ல இன்னும் 1 வாரம் லீவ் சொல்லிடுறேன் என்றாள். அவள் சொல்லியதை கேட்டதும் பிருத்விக்கு மட்டுமல்ல மற்ற இருவருக்கும் மகிழ்ச்சியில் உள்ளம் நிறைந்தது. பிருத்வி, மூணார்ல ஏதாவது வன சரணாலயம் இருக்கா என கேட்டாள் அமிர்தா. இருக்கா நீ, சின்னார வனவிலங்கு இருக்கு என்றவனிடம், எனக்கு வரும்போது பாயும் சிறுத்த போட்டோ எடுத்துட்டு வாங்க என சீரியஸாக சொன்னவனின் கண்கள் ஆகாஷை பார்த்து சிரித்தன. அம்மி ஒன்ன என அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் அவளை தன் தோளோடு அணைத்தான் ஆகாஷ். திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு மூணார் டீ எஸ்டேட் பங்களாவின் மாடியில் இருந்த தங்கள் அறையில் பிரத்யக்ஷா நின்றிருந்தாள். பிருத்வி லீகல் அட்வைசரிடம் கீழே பேசிக் கொண்டிருந்தான். பிரத்யக்ஷா தங்கள் அறையில் இருந்த பிரெஞ்சு விண்டோவை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள். கீழே சரிந்து இறங்கும் மலை பள்ளத்தாக்கை பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாக இருந்தது. சுற்றியிருந்த மரங்கள் பச்சை பட்டாடை அணிந்து எழிலாக காட்சி தந்தன. மாலை நேர சூரியன் தன் உஷ்ணத்தை தணித்து மெதுவாக மலைமுகடுகளின் பின்னால் இறங்க துவங்கிய நேரம். எதிர்பக்கம் மேகம் லேசாக கருத்து மழை தூரத் தொடங்கியது. இயற்கையின் வண்ணச் சிதறலில் பிரத்யக்ஷாவின் மனம் லேசாக மயங்கத் தொடங்க வெள்ளை நிறத்தில் பச்சை நிற பார்டர் பட்டுப்புடவை அணிந்து எளிதாக நின்றவளது இடையே 2 வலிய கரங்கள் தழுவின. அவளது கழுத்தில் முகம் புதைத்தவன் காது மடல்களை தன் உதடுகளால் உரசி அவளை உருக செய்தான். அவனது
பிடி இன்னும் சற்றே இறகி காது மடல்களில் வரைந்து கொண்டிருந்த இதழ் ஓவியம் சற்றே கீழே இறங்க மயக்கும் பொன்மாலை வேளையில் மழை தூறிக் கொண்டிருந்த அந்த இதமான சூழ்நிலையில் பிரத்யு மேகமாக மாறி மிதக்கத் துவங்கினாள். மேகத்தை விட மென்மையாக வெண்பஞ்சு பொதியாக இருந்தவளை தன் கைகளை ஏந்தி அவளை மெத்தையில் மெதுவாக படுக்க வைத்தான். அவளது கனிந்த மென்மையான செவ்விதழ்களை காதலுடன் தன் உதடுகளால் அணைக்க நெருங்கினான். ராஜ் என தீனமாக அழைத்தவள், எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்றாள். பிரஷா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு சொல்லுடா என கஞ்சலாக சொன்னவன் அவளது முகத்தை கையில் ஏந்தினான். ராஜ், பிளீஸ் என கண்களில் அளவற்ற காதலுடன் சொன்னவளிடம் மறுக்க முடியாமல் சொல் என தலையசைத்தான். உங்களை முதல்ல மூணார்ல காலையில ஜாகிங் போது பார்த்தேன் என்றவளிடம் பொறுமை இழந்து, பிரஷா இப்ப அத ஆரம்பிக்காத என்று அவளது இதழை ஆசையுடன் பார்த்தலும், எப்படி ராஜ், நீங்க மட்டும் புலிக்கு பிரசவம் பார்த்துட்டு பெண் கோயிலுக்கு சீமந்தெல்லாம் முடிச்சுட்டு வருவீங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் உங்களால வெயிட் பண்ண முடியாதா என கிண்டலாக கேட்டவளிடம் மறுக்க முடியாமல் சொல் என்று தலையசைத்தான். உங்களை முதலா பார்த்த அன்னைக்கு ராத்திரி, அதாவது மறுநாள் கால 3 மணிக்கு ஒரு கனவு. இதே அறையில இதே புடவையில நீங்க என கட்டி அணைச்சு தூக்குவது போல கனவு கண்டேன் என்றாள். அதுவரை பொறுமை இழந்து அவள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தவன் அப்படியே உறைந்தான். பிரஷா அவனது தோள்களை பற்றி அவனது முகத்தில் தன் விரல்களால் வருடி, ராஜ் என்னாச்சு என கேட்டாள். பிரஷா பிரஷாமா என உணர்ச்சி பொங்க அழைத்தவன் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் அவளது மெல்லிய கை விரல்களை தன் உதடுகளால் முத்தமிட்டான். அன்னைக்கு அதே நேரத்துல அந்த கனவை நானும் கண்டேன் என சொல்லும் போதே அவன் குரல் உடைந்து கண்கள் நிறைந்தது. அவனது விழிநீரை தன் விரல்களால் துடைத்தவள் அவனது சிவந்த இதழ்களை தன் கனிந்த இதழ்களால் அணைத்தாள். அவர்களின் இனிமையான சங்கமத்தை அவளது வளையல் சத்தமும் கொலுசு சத்தமும் இனிமையாக இசைத்து கொண்டாடின. ஆதித்யன் மலை அரசியிடம் தன் பொற்கிரணங்களை குவித்து அவளை வெட்கத்தில் விளர வைத்தான். மாலை நேரம். எபிலாக். 6 வருடங்களுக்கு பிறகு ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த பிரத்யக்ஷாவின் அருகே அனீஷ் வந்து நின்றான். என்ன அனி, உன் ப்ராஜெக்ட் என்னாச்சு என ஆர்வமுடன் கேட்டாள் பிரத்யு. சித்தி, அது முக்காவாசி முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 வாரத்துல முடிச்சிருவேன் என்றான். வெரி குட் அனி என்றவனிடம், சித்தி பிசினஸ் பிளான்னா என்ன என கேட்டான். அதுவா, ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்ய போறோம் என அவள் சொல்லும் போதே போனில் பேசியபடி வந்த ஆகாஷ், பிரத்யு போர்ட் மீட்டிங் பிரசன்டேஷன் ரெடியா என கேட்டான். ஃபைனல் ரிவ்யூ பார்த்துட்டேன் அதான், கம்பெனி செக்ரட்டரிக்கும் அனுப்பிச்சிட்டேன் என்றாள். குட், பிருத்விராஜ் ரெடி ஆயிட்டானா என கேட்டான். கிளம்பிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் என சொன்னாள் பிரத்யு. ஆகாஷ், சுரேஷ் புதுசா இன்னொரு ஷோரூம் திறக்க போறானா, நேற்று அவனும் ஸ்ருதியும் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்க என சொல்லியபடி வந்த அமிர்தாவை தயக்கத்துடன் பார்த்தான் ஆகாஷ். உன் ஃப்ரெண்டு ஷோரூம் திறந்தா இனிமே நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுக்க வேணான்னு சொல்லு, எனக்கு இப்பவே ரத்த கொதிப்பு அதிகமான மாதிரி இருக்கு என மெதுவாக சொன்ன ஆகாஷை பார்த்து சிரித்தாள் பிரத்யக்ஷா. ஹேமர் கார் டீலர்ஷிப் எடுத்திருக்கானா என தொடர்ந்தவளை, ஐயோ பெரியம்மா, அது ஹேமர் கார் இல்ல ஹம்மர் கார் என சொல்லியபடி மாடிப்படிகளில் இருந்து இறங்கி ஓடி வந்தாள் பிரகிருதி. என் செல்லத்தை பாரு, 5 வயசு கூட ஆல, எல்லா விஷயத்தையும் எப்படி விரல் நுனியில வச்சிருக்கா என பிரகிருத்தியை தூக்கி 2 கன்னங்களிலும் முத்தமிட்டான் ஆகாஷ். பெரியப்பா, இந்த கிரே ஷர்ட்க்கு ப்ளூ டை மேட்ச் ஆல. பெரியமா, போன வாரம் நம்ம வாங்கிட்டு வந்தோமே கடையில இருந்து மெரூன் கலர் டை, அதுதான் இதுக்கு மேட்சா இருக்கும் என்றது. ஆகாஷிடம் இருந்து பிருத்தியை தூக்கி அமிர்தா, அப்படி சொல்லி என் செல்லக்குட்டி, உங்க பெரியப்பாவுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது, நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கலன்னா இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாம வந்து நிற்பாரு என சொல்லியபடி திரும்பியவள், பிரத்யு இது நம்ம பிருத்வி எடுத்த டாக்குமெண்ட்ரி தானே என டிவியில் ஓடிக்கொண்டிருந்த அனிமல் பிளானட் சேனலை காண்பித்தாள். ஆமாக்கா, அவருக்கு இந்த படத்துக்காக தான் அவார்ட் கூட கொடுத்தாங்களே என்றவள். அதான் நான் மேல போய் அவர் கிளம்பிட்டாரான்னு பாக்குறேன் என மாடியில் இருக்கும் தங்கள் அறைக்கு சென்றாள். பிருத்வி, லேட் ஆயிடுச்சு, கிளம்புங்க என வெள்ளை நிற ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டின் கைபட்டன்களை போட்டுக் கொண்டிருந்தவனிடம் சொன்னாள். நிமிர்ந்து அவளை பார்த்து சிரித்தவன் மெதுவாக அடுத்த கையின் பட்டன்களை போட ஆரம்பித்தான். ஃபார்மல்ஸில் இருந்தவனை பார்த்து ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது. பிருத்வி லேட் ஆகுது என தன்னை சமன்படுத்தி கொண்டு சொன்னவள் அங்கே இருந்த டையை கையில் எடுத்து அவன் கழுத்தில் போட்டு கட்டிவிடத் தொடங்க அவனது வலிமையான கரங்கள் அவளது இடையை பற்றி தன்னோடு சேர்த்து கொண்டன. ஐயோ லேட் ஆகுது விடுங்க என அவள் விலக முயல அவனது பிடி இன்னும் இறங்கி அவளை தன்னுடன் சேர்த்து கொண்டது. காலையில எனக்கு தர வேண்டியதை கொடுக்காம எங்க போன என ஆழ்ந்த குரலில் கேட்டான். உங்க பொண்ணு இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டா, பிரசன்டேஷன் ரிவ்யூ பார்க்கணும்னு கீழே போயிட்டேன் என அவள் சொல்லும் போதே அவளது கன்னங்களை கையில் ஏந்தி அவளது ரோஜா நிற இதழ்களை நோக்கி குனிந்தான். பிருத்வி, இப்ப வேணாம் என அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அவன் இதழ்களை அணைத்திருந்தன. பிருத்வி, இப்ப வேணாம் என அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அவனது சிவந்த உதடுகள் அவளது இதழ்களை அணைத்திருந்தன.
அவளது கைகள் அவனது கழுத்தை சுற்றி மாலையாக பின்னிக்கொள்ள அவனது கைகள் அவள் உடம்பில் படர இருவரும் தங்களை சுகமாக இழக்கத் தொடங்கினர். கீழே இருந்து ஆகாஷ் பிருத்வி பிருத்யூ என சத்தமாக அழைத்தது இருவருக்கும் கேட்காமல் காற்றில் கரைந்து மறைந்தது. முற்றும்.